சென்னையில் பைக்கில் வேகமாக சென்று சிறுமி மீது மோதிய இன்ஸ்டா பிரபலத்தை பொதுமக்கள் புலந்தெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தட்டி கேட்டவர்களிடம் துள்ளிய காசிமேடு மீனவனுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? 3 கிலோ 100 கிராம் இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு இன்னைக்கு கேட்டிருக்காங்க, அதை கட் பண்ணி அவங்களுக்கு பக்காவாக பேக்கிங் பண்ணி கொடுத்துடலாம். இணையத்தில் புதுசாக வீடியோ போட்டு அலப்பறை கூட்டி வரக்கூடிய இன்ஸ்டா பிரபலம் ஊருக்குள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று வசமாக வாங்கி கட்டிய காட்சிதான் இது. விபத்து ஏற்படுத்திவிட்டு காயமடைந்த சிறுமியை எட்டி உதைத்ததால் உறவினர்களின் கண்கள் சிவந்துள்ளன. ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்ட பெண்களிடமும் எகிரியதால் கும்மாங்குத்து வாங்கி முகம் வீங்கி உள்ளது. அடாவடி இளைஞருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் கவின். மீன் மார்க்கெட்டில் ரகரகமான மீன்களை தூக்கி வந்து வீடியோ பதிவிட்டு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். காசிமேடு மீனவன் என்கிற பெயரில் இன்ஸ்டாகிராமில் இவர் பதிவிடக்கூடிய வீடியோ மூலமாக தனக்கு ஃபாலோயர்களை வசப்படுத்தி உள்ளார். மீன்களை கையில் ஏந்தியபடி வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்கக்கூடிய கவின் ஊருக்குள் தன்னை ஒரு சமூக ஆர்வலர் ரேஞ்சுக்கும் பில்டப் கொடுத்துள்ளார். இந்நிலையில் இரவு நேரத்தில் கவின் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பைக் 15 வயது சிறுமியின் மீது மோதி உள்ளது. இந்த விபத்தில் சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்ட ஆத்திரத்தில் சிறுமி கவினுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் விபத்தை ஏற்படுத்திய இன்ஸ்டா பிரபலம் சிறுமியின் வயிற்றில் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. அதை பார்த்து கொதித்தெழுந்த சிறுமியின் தந்தை நாகராஜ் கவினுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். அதற்கு அவரையும் தாக்கி அடாவடி செய்துள்ளார். இன்ஸ்டா பிரபலத்தின் அடாவடித்தனத்தை கண்டு அங்கிருந்த பெண்களும் கொதித்தெழுந்துள்ளனர். விபத்து ஏற்படுத்தியதுடன் மோதல் போக்கை கடைபிடித்த இளைஞரை ஊரே ஒன்று கூடி பொளந்தெடுத்துள்ளது. தகவல் அறிந்து காசிமேடு காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவலர் பவித்ரன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார். அவர் ஊர் மக்களிடமிருந்து கவினை மீட்க போராடி உள்ளார். அப்போது சிறுமியின் உறவினர்கள் கவினை நோக்கி எறிந்த கல் காவலரின் முகத்தை பதம் பார்த்தது. மூக்கு உடைந்து ரத்தம் சிந்திய நிலையிலும் தன்னுடைய கடமையை செய்த காவலர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இன்ஸ்டா பிரபலத்தை பாதுகாப்பாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். இந்த சம்பவம் தொடர்பாக கவின் மீது 5 பிரிவுகளின் கீழ் காசிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதே வேளையில் கவினை தாக்கிய சிறுமியின் தந்தை நாகராஜ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏரியாவுக்குள் கண்முன் தெரியாமல் பைக்கை ஓட்டிச் சென்று சிறுமி மீது மோதிய இன்ஸ்டா பிரபலம் தட்டி கேட்டவர்களை தாக்கி ஊர் மக்களிடம் வசமாக வாங்கி கட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.